Hi everyone, welcome to Mommy's Health. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய மஷ்ரூம் கட்லெட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாக்கெட் மஷ்ரூமை, அதாவது 200 கிராம் மஷ்ரூமை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்க. மஷ்ரூம்ல இருந்து நமக்கு நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். மஷ்ரூமுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3 இல்லைன்னா 4 நிமிஷத்துக்கு மட்டும் தண்ணியே சேர்க்காம நம்ம மஷ்ரூமை குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இருக்கும். மஷ்ரூம்லாம் நமக்கு நல்லா ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 3 உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சு மசிச்சுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மஷ்ரூம் கட்லெட்க்கு காரத்துக்குன்னு சொல்லி நம்ம ரெட் சில்லியோ இல்ல பச்சை மிளகாயோ சேர்க்க தேவையில்லை. கரம் மசாலா மட்டும் போட்டாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே சாட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமை இதுல ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்லெட் ஷேப்க்கு நம்ம நல்லா எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சிடலாம். ஒரு கப் பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கப்ல 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நம்மளுடைய மைதா பேஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். மைதா பேஸ்ட்ல இப்போ நம்ம கட்லெட்டை டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணி எடுத்ததும் பிரெட் கிரம்ஸ்ல அதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி மைதா பேஸ்டே தெரியாம பிரெட் கிரம்ஸ்ல நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, நம்ம ஷாலோ ஃப்ரையே பண்ணிக்கலாம். நம்ம பிரெட் கிரம்ஸ்ல எல்லாம் கோட் பண்ண கட்லெட்டை ஒன்று ஒன்றா இதில் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு சைடு குக் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கலர் எல்லாம் ஒரு சைடு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். இன்னொரு சைடும் குக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னொரு சைடும் நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மஷ்ரூம் கட்லெட் செய்யறதுக்கும் நமக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம கடையில வாங்கி சாப்பிட்றத விட இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹெல்த்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.